இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் வெள்ளை பணியாரம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நார்மலாக இருக்கிற பச்சரிசி எடுத்துக்கோங்க, அதில் குமிச்சு உளுந்து சேர்த்துக்கோங்க. இது மாதிரி நான் 2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதை நார்மலாக இட்லிக்கு ஊற வைக்கிறது மாதிரி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிடலாம். நல்லா ஊறினதுக்கு பிறகு 2 தண்ணி விட்டு வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் இதை அரைச்சிக்கலாம். இதை அரைக்கும் போது இதில் கொஞ்சமாக தேங்காய் துருவல், அடுத்தது வடித்த சாதம், இது 2த்தையும் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேட்டராக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு உப்பும் 1 ஸ்பூன் அளவுக்கு சுகரும் சேர்த்துக்கலாம். இதை நார்மலாகவும் புளிக்க வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இட்லி மாவை இதோட சேர்த்திங்கன்னா, அதாவது புளிச்ச இட்லி மாவை இதோட சேர்த்து வச்சிங்கன்னா நார்மலாக இட்லிக்கெல்லாம் பொங்கி வந்திருக்கிறது மாதிரி வரும். நம்ம சோடாப்பெல்லாம் எதுவும் சேர்க்கணுங்கிற அவசியம் இருக்காது. நான் இதை இப்போ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு காட்டுறதுனால கொஞ்சமாக குக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இதை நம்ம பணியாரக்கல்லில் தான் போட்டு எடுக்க போகிறோம். எண்ணெயில் ஊற்றி எடுக்கணும்னா மாவு நல்லா கெட்டியாக இருக்கணும். இந்த மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா பணியாரக்கல்லில் விட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் பணியாரக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நம்ம இதில் அழகாக விட்டு எடுத்துடலாம். ஒரு 3/4 பங்கு அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அப்போ தான் திருப்பி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் வெந்துடக்கூடாது. ஓரளவுக்கு வெந்த உடனே திருப்பினீங்கன்னா தான் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் அழகாக கிடைக்கும். நல்லா 2 பக்கம் வெந்ததுக்கு உடனேயே நம்ம எடுத்துடலாம். ரொம்ப நேரம் கல்லில் வச்சிங்கன்னா செவந்த கலரில் வந்துடும். இது வெள்ளை பணியாரம் அப்படிங்கிறதுனால நல்லா கலர் மாறுறதுக்கு முன்னாடியே எடுத்துருங்க. வெந்திருந்தா போதும் நமக்கு. இப்போ எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம். சுட்ட பணியாரங்கள் எல்லாத்தையுமே நம்ம சும்மா சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது வெறுமனையே பிச்சு சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை சைடிஷோட சாப்பிட்ணுன்னா நல்லா கார சட்னியோட இந்த மாதிரி டிப் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது தேங்காய் பாலில் இந்த மாதிரி ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா அது வேறு லெவலாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லீவ் டேஸில் இதை பிரேக்ஃபாஸ்ட்டாவோ அப்படி இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். வீட்டில் உள்ளவங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை ஒரு நாளாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள்.